நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. திருச்சிற்றம்பலம். அருட்குருநாதர் உமாபதி சிவாச்சாரிய திருவடிகளையும் மற்றும் ஞானாசி திருவடிகளையும் ஒரு கணம் மனமை மொழிகளாலே பணிந்து வணங்கி நாம் தொடர்ந்து சைவ சித்தாந்த சாஸ்திர நூலினை திருவருள் கருணையினாலே சிந்தித்து கொண்டு வருகின்றோம். அதிலே இன்று 55வது குறட்பாவினை சிந்திக்க இன்று திருவருள் ஓட்டியிருக்கின்றது. திருச்சிற்றம்பலம். குறள் 55. பளிங்கிற்கு பகலவன் போல உயிர்கட்கு திருவருள் தன்னிறமும் பன்னிறமும் தானாம் கல் தன்மை தரும் பொன்னிறம் போல் மண்ணிறம் இப்பூ. பொருள்: பளிங்கு கல் தனக்கு பக்கத்தில் உள்ள பல பொருள்களின் நிறங்களையும் கவர்ந்து அப்பன்னிறங்களையே தன் நிறமாக காட்டி நிற்கும். இனி சூரியன் உச்சியில் வரும்போது பக்கத்தில் பல பொருள்கள் இருப்பினும் பளிங்குக்கல் அவற்றின் நிறங்களை கவராமல் தன் ஒளியை மட்டுமே தோற்றி நிற்கிற நிலையும் உண்டு. இங்கனம் பிற பொருள்களின் நிறத்தை காட்டி நிற்றலும் தனது நிறத்தை மட்டும் காட்டி நிற்றலும் ஆகிய இரு தன்மைகள் பளிங்கிற்கு உண்டு என அறியலாம். பளிங்கிற்கு அவை முறையே பொதுவியல்பும் தன்னியல்பும் ஆகும். அவ்விரு தன்மைகளையும் பளிங்கிற்கு தருவது சூரியனது ஒளியே ஆகும். சூரிய ஒளி இன்றேல் பளிங்கில் பிற பொருள்களின் நிறங்களை கவர்தலும் தனது ஒளியை மட்டும் தோற்றி நிற்றலும் ஆகிய இரண்டும் இல்லையாம். அச்சூரிய ஒளி போன்றது இறைவனது திருவருள். திருவருளின் உதவியாலேயே உயிர்களுக்கு கட்டி நிலையில் பொதுவியல்பும் முத்தி நிலையில் தன்னியல்பும் விளங்குகின்றன. சொற்பொருள்: இப்பூ இவ்வுலகில் மண்ணிறம் இறைவனது திருவருள் நிற்கும் முறைமை. தன்னிறமும் தனது நிறத்தையும் பன்னிறமும் பிற பொருள்களின் நிறத்தையும் தானாம் தன்னிடத்தே காட்டி நிற்கும் கல் பளிங்கு கல்லிற்கு தன்மை தரும் அவ்விரு தன்மையையும் கொடுக்கின்ற பொன்னிறம் போல் சூரியனது ஒளி நிற்கும் முறைமை போன்றது ஆகும். விளக்கம்: ஒரு பொருளுக்கு மற்றொரு பொருளின் செயற்கையாக வருகிற இயல்பு பொதுவியல்பு எனப்படும். அவ்வாறின்றி ஒரு பொருளுக்கு இயற்கையாய் உள்ள இயல்பு தன்னியல்பு எனப்படும். அதனை உண்மை இயல்பு எனவும் கூறுவர். உயிர் பிறப்பு நிலையில் உடம்பின் சேர்க்கையை பெற்று நிற்கிறது. உடம்பின் சேர்க்கையால் உயிருக்கு பிறப்பும் இறப்பும் நிகழ்கின்றன. பிறத்தலும் இறத்தலும் ஆகிய இவை உயிருக்கு பொதுவியல்பு ஆகும். மேலும் உடம்பில் உள்ள ஐம்பொறி முதலிய கருவிகளின் சேர்க்கையால் சிற்றறிவாகிய மயக்க அறிவு உண்டாகிறது. இந்த சிற்றறிவும் உயிருக்கு செயற்கையாக வருகிற பொதுவியல்பே ஆகும். இன்னும் உயிர் உடம்பில் கட்டுண்டு உடம்பையே தானாக நினைக்கிறது. இந்த உடம்பையே தானாக உயிர் மயங்கி நிற்கிறது. நம்ம சாதாரண பார்த்தோம் சொன்னால் எதை பற்றி பேசுவோம்? நடந்ததை பற்றி பேசுவோம். பேசியதையே தான் பேசுவோம். இப்போ ஒரு இடத்துல உட்காருங்க, சும்மாவே பேசுவான், ஒன்றுமே இருக்காது. எதனா தலைப்பு கிடைக்கும், அதை வச்சுன்னே அந்த காலத்தை பற்றி பேசுவோம். இல்லை தான் உடம்பை வச்சுனா நான் எவ்வளோ ஆம்பளை தெரியுமா, நான் எவ்வளோ வீரம் தெரியுமா, பெண்ணாண்டா என்ன மாதிரி அழகு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. இன்னும் தன் புகழ்ச்சி இல்லையா? என்ன மாதிரி பிரசங்கம் பண்ண யாரால முடியும், என்ன மாதிரி அபிஷேகம் பண்ண யாரால முடியும்? தற்புகழ்ச்சி தற்கொலைக்கு சமம்னு வள்ளலார் சொல்லுவார். அதனால் தான் புகழ்ச்சி அடையக்கூடாது. மனதால் கூட தான் புகழ்ச்சி தான் எண்ணி பாராட்டி கொள்ளக்கூடாது அகத்துக்குள்ள. அது ஆணவம் இதை காட்டும். அதனால் ஒரு முனைப்பு, அதாவது எப்படி சொல்லலாம், ஒரு சுறுசுறுப்பு இருக்கலாம். ஒரு ஆன்மீகத்தில் நம்ம எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி வாழணுன்ற கொள்கை இருக்கலாம். ஆனால் அது ஆணவமாக ஆகிடக்கூடாது. அந்த கொள்கை வேற, ஆணவன்றது வேற. கொள்கைன்றது நான் சாமி கும்பிடாமல் சாப்பிட மாட்டேன், அதெல்லாம் ஒரு நெறியை வகுத்து வச்சுக்கணும். இல்லைன்னா மனுஷ பிறப்புக்கும் நம்மளுக்கும் அர்த்தம் இல்லாமல் அப்போ விலங்கு பிறப்பாக ஏற்படணும். நம்மளாம் மனித பிறப்புனா ஒரு நெறி இருக்கணும், ஒரு கொள்கை இருக்கணும், ஒரு நோக்கம் இருக்கணும், ஒரு ஒழுக்கம் இருக்கணும். இதுதான் மனித பிறப்பு. காலையில் இருந்தோமா குளிக்காமல் உண்ணக்கூடாது, சூரிய உதயத்துக்கு முன்னாடி சிவ பூஜை பண்ணிடணும். இதெல்லாம் ஒரு நெறியை நம்ம வகுத்து வச்சுக்கணும். அந்த நெறி பிரகாரம் உடம்பை நம்ம பழக்கணும். அந்த உடம்பு அந்த நெறியிலேயே வாழ கற்றுக்கிடணும். இப்போ எப்படி பல்லு தேய்க்கிற மாதிரியும் ஜலமலை கழிக்கிற மாதிரியும் நம்ம உடம்புல சிவபூஜைன்றதையும் நம்ம பழக்கமாக வச்சுக்கணும். அப்போ இந்த உடம்பையே நாமளும் நினைக்கிறோம் பாருங்க, அங்கே தான் சங்கடம் வந்துடுது.
அப்போ சிற்றறிவு பயன்பட்டு போயிடுது. அப்போ சிற்றறிவு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், இந்த உடம்பையே நான் நினைக்கும் பொழுது அப்போ இந்த உடம்புல இருக்கக்கூடிய உணர்வுகள்லாம் தன்னுணர்வு என்று நினைத்து கொள்கின்றது உயிர். அப்போது நல்லா சிந்திச்சுக்கணும், உயிருக்கு ஆசாபாசம் கிடையாது, உயிர்களுக்கு உணர்ச்சி கிடையாது. உயிருக்கு எது இல்லை? உணர்ச்சிலாம் உயிருக்கு கிடையாது. காம எண்ணம்லாம் உயிருக்கு கிடையாது. உயிருக்கு எந்த எண்ணம் இல்லை? காமன்ற ஒரு எண்ணம்லாம் இல்லை. அப்போது அந்த உயிருக்கு வந்து இந்த உடம்பை பெறும்பொழுது தான் அந்த உடம்பில் இருக்கக்கூடிய உணர்வுகள் எல்லாம் உயிர் அந்த தன்மையை அனுபவித்துக் கொள்ளுது. இது எப்படி சொல்லணும்னா, அப்போ உடம்புக்கு தான் அந்த உணர்வுகள்லாம் இருக்குதான்னு கேட்டால், அப்போ உடம்புக்குள்ள அனுபவிக்கிறது உயிர் தான். ஆனால் இந்த உடம்புக்கு சாரும் பொழுது, இந்த உடம்பையே நாம் நினைக்கும் போது, இந்த உடம்புக்கான உணர்வுகள் எல்லாம் தன் உணர்வாக எடுத்துது. அது உடம்புல இருந்து நீங்கும் பொழுது தான் உடல் துறவு நடந்து உடம்பு ரீதியான சிற்றின்பங்கள் எல்லாம் உயிர் மயங்காது. கண்ணில் எல்லாம் பார்க்கும், ஆனால் அந்த கவர்ச்சி எடுத்துக்கொள்ளாது. அதுக்காக எதையுமே தன் உணர்வில் எடுத்துக்கொள்ளாது. அது அப்போ அந்த உடம்புல வாழும்போதே உடம்பிலிருந்து நீங்கி இருக்கும். அதான் ஞானம் ஞானத்தை சொல்லும்போது அதான் ஞானம். அதான் சொல்கிறாங்க. அதுக்கு தான் சிறப்பு இயல்பு பொது இயல்பு என்று சொல்கிறார். சிவபெருமானுக்கு 2 இயல்பு இருக்குது. சிறப்பு இயல்பு பொது இயல்பு. சிறப்பு இயல்பை தான் தண்ணி இயல்பு என்று சொல்கிறோம். தண்ணி இயல்புனாலும் சிறப்பு இயல்புனாலும் ஒன்று தான். பொது இயல்பு என்பது வேற. சுவாமிக்கு சிறப்பு இயல்பு எது? சிறப்பு இயல்பு எது? அதுதான் சொரூபம். சுவாமி இயல்பாகவே உருவங்கள் நாமங்கள் கடந்தவன். அதுதான் அவனுடைய உண்மை இயல்பு. சுவாமிக்கு ஓர் நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாதவன். அதுதான் இதை புரிஞ்சாதான் இது புரியும். சிறப்பு இயல்புனா என்ன, பொது இயல்புனா என்ன, அதை புரிஞ்சுக்கணும். சிறப்பு இயல்புனா இயல்பாகவே இருக்கிறது, இயற்கை. சுவாமிக்கு இயற்கை செயற்கைன்னு வச்சுக்கணும். இயற்கை என்பது சிறப்பு இயல்பு, தண்ணி இயல்பு. செயற்கை என்பது பொது இயல்பு. சுவாமிக்கு உண்மை இயல்பு எது? இயல்பா இருக்கிறது, பரசிவனா இருக்கிறது. அப்பா சுவாமிக்கு பேருலாம் கிடையாது. நம்மளாவது பரசிவன் சொல்லணும்னு சொல்கிறோம், அதுக்கு ஒரு எதுவுமே இல்லை. அது ஒரு ஒரு பூஜ்யம்னு வச்சுங்க, ஒன்றுமே இல்லை. அது ஒரு வெளி, அவ்வளோதான். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா செய்யும். அதான் இறைவன், அதுதான் அவனோட உண்மை இயல்பு. ஆனால் உயிர்கள் மீது கொண்ட கருணையினாலே எல்லா உயிர்களும் தன்னை வந்து சார வேண்டுமே. அந்த உயிர்களும் இப்போ மங்கையரசன் உட்காந்துக்கிறாங்க. இப்போ கனகம்மா வந்தால் தான் அவங்க குறைய சொல்லுவாங்க. பக்கத்தில் ஒரு எருமாடு வருது சொல்லுவாங்களா? ஏன் சொல்ல மாட்டுறாங்க? ஏன்னா கனகம்மா பார்க்கறதுக்கு அவங்கள மாதிரியே இருக்கிறாங்க, தன் உணர்வு அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால தான் சுவாமி இந்த குழந்தைங்களும் பிரார்த்தனை என்கிட்ட வைக்கணுமே, இந்த குழந்தைங்கக்கிட்டே நான் நெருங்கணுமேன்றதுக்காக தான் நம்மள மாதிரியே வடிவத்தில் வரோம். நம்மளும் அவங்ககிட்ட குறை சொல்லணும், நம்மளும் அவங்ககிட்ட நெருங்கணுன்றதுக்காக தான் நம்மள மாதிரியே வடிவத்தை எடுத்துக்கிறானே ஒழிய, நம்மள மாதிரிலாம் அவனுக்கு 5 விரலோ மூக்கு வாய் இந்த முகம் இப்படிலாம் இருக்கணும்னு கற்பனை பண்ணிக்காதீங்க. இதெல்லாம் அவன் எடுத்துக்க கொள்ளக்கூடிய வடிவத்துக்கு பேர் தான் பொது இலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொது இயல் செயற்கை வடிவம். அதில் தான் அவன் அருவம் உருவம் 3 வடிவத்தை சுவாமி எடுத்துக்கொள்கின்றான். ஆனால் அது அவனோட உண்மை, அது அவனுக்கு பொது இயல்பு என்பது தான் அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். அது அவனுடைய பொது இயல்பு, அது அவனோட உண்மை இயல்பு கிடையாது. அதை வச்சுக்கணும். அதுதான் பளிங்கை உதாரணமாக சொல்கிறாரு பாருங்க. பளிங்கு, இந்த பளிங்கு பார்த்தீங்கன்னா தண்ணி இயல்புலேயும் சரி பொது இயல்புலேயும் சரி சூரிய ஒளி இல்லாமல் அதோட பிரதிபலிப்பை காட்டாது. அதான் பளிங்கு. சூரிய ஒளி பட்டாதான் அது பளிங்குன்னு தெரியும். அதே சூரிய ஒளி உதவியில் தான் அது பிற பொருள்களையும் தன்னிடத்திலே பிரதிபலிக்கும். சூரிய ஒளின்னு ஒரு ஒளி இல்லைன்னா அந்த ஸ்படிகத்துக்கு வேலை இல்லாமல் போயிடும். அந்த பளிங்குக்கல் அதான் ஸ்படிகம். உடம்பில் தன்மைகளையே தன்னுடைய தன்மைகளாக கருதுகிறது. அதாவது பசி, தாகம், உறக்கம், விழிப்பு முதலியவை உடம்பிற்கு உரியவை. எதுவுமே எது இல்லை இருக்குது? பசி தாகம் எல்லாமே உடம்பை சார்ந்தது. ஐயா தியானத்தில் சமாதி, அதாவது அஷ்டமா சித்திகளிலே இயம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணை தியான சமாதி என்று சொல்லுவார். அந்த அட்டாங்க யோகத்திலே
இயமம் என்பது ஒழுக்கம், நியமம் என்பது ஒழுக்கத்தில் நிறுத்தல், தாரணை என்பது அது ஒரு வகையான நெறி. அப்புறம் வந்து பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நிலையிலாம் அடைஞ்சிட்டுவாங்க சொன்ன அஷ்டாங்க யோகத்தில் அவங்களுக்கு ஏன் பசி எடுக்கல? இயல்பாக பசி வரணும்ல, அப்போது வந்து அவங்களுக்கு தூக்கம் வரணும்ல, அது மாதிரி மலஜலம் கழிக்கணும்ல, எதுவுமே பண்ணல. ஏன் பண்ணலை? ஏன்னா உயிரை சார்ந்து இருப்பார். அந்த உயிரையே நோக்கி இருக்கும் பொழுது உயிரே உயிராக, இப்போ இந்த உடம்பை வந்து உயிர் நோக்குது. இப்போ இந்த உயிர் எதை நோக்கின்னு இருக்குது? உடம்பை நோக்கி கொண்டு இருக்குது. அந்த உயிரையே நோக்கும் பொழுது அப்போ என்ன ஆகும்? உடம்பு பற்று நீங்கிடும். அப்போ இந்த உடம்பு பற்று நீங்கும் போது பசி இருக்காது, தாகம் இருக்காது, உடம்புக்கான தொந்தரவு. ரமணருக்கு அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த கேன்சர் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, கட்டி மாதிரி வந்துடுது. அவர் எந்த மயக்க ஊசியை போட அவர் பாட்டு அரங்கன்றதை அவங்க பாட்டு மருத்துவர்கள் அந்த ஆப்ரேஷன் செய்கிறார்கள். ஆனால் உயிரோடு அந்த மயக்க ஊசியே போடாமல் அவர் எந்த வழி இல்லாமல் அதை பார்த்துன்னே அப்படியே இருக்கிறார். அப்படின்றது அந்த உடம்புல நீங்கி இருக்கிறார். இப்போ தூக்கத்தில் இருக்கிறோம். தூக்கத்தில் இருக்கும்போது நல்ல ஸ்வீட்டையோ பிரிஞ்சியோ வந்து மூக்கு கிட்ட காட்டினா வாசனை தெரியுதா? இல்லை. அதே மாதிரி இன்பமான ஒரு பாட்டு ஓட்டமே தூக்கத்தில் தெரியுதா? அது தூக்கத்தில் இருக்கு. ஏன் தெரியல? உடம்புல தெரியணும்ல. அப்போ அந்த உயிர் வந்து அங்கே இருந்து சொப்பனத்தில் இறங்கிடுச்சு, கழுத்து வரைக்கும் இறங்கிடுச்சு. அதே போல் அந்த உயிரை ஞானத்தின் மூலியமாக துரியத்திற்கு கொண்டு போய் சேர்த்துட்டோம் சொன்னால் இந்த உடம்பு பந்த உயிர் துரியத்துக்கு மேலே ஒரு தவம் இல்லை. தவத்தில் உயர்ந்த தவம் துரிய தவம். அதை திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அருத்தியினால் நாயனின் அணிகொள் தில்லையில் தன்னை திருத்துருத்தி. துருத்தினா அத துவாதச பெருவெளி. துவாதசம், துவா தசம். துவா அப்படின்னா தசம், துவானா 2, தசம்னா 10. அப்போ 12 அங்குலம். துவாதசம்னா இப்போ இங்கேருந்து தலையிலேருந்து 12 அங்குலம் நம்மளுக்கு மேலே ஒரு தாமரை விரிஞ்சிருக்குது. ஒரு 1000 இதழ் கொண்ட தாமரை எல்லா தலைமையிலையும் இருக்குது. அந்த தாமரையில் தான் கைலாயில் சங்கரன் வீட்டு இருக்கிறான். அருட்பெருஞ்சோதி ஆண்டவன். அந்த ஆண்டவனை அந்த பூட்டை திறக்குவதற்கான சாவி எங்கே வச்சிருக்கிறான்? அந்த சாவியை மனத்தில் வச்சிருக்கிறான். அந்த சாவி எங்கே இருக்குது? மனசில் இருக்குது. அந்த சாவி, அந்த சாவியை அந்த மனதோடு ஓடிட்டு இருக்குது அந்த சாவி. அந்த சாவியை பிடிக்கிறதுக்கான ஒரு சூட்சமம் தான் எதுன்னா மூச்சு காற்று. அந்த காற்றை வைத்து தான் அதான் உருத்தெரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லரில் விருத்தரும் பாலராவார் மேனியும் சிவந்திடும் அது தெரிவித்த அம்மை பாதம் ஏன்னு சொல்லி சிவாயு. அப்போ அந்த அதான் சொல்லுவார், இடகளை பிங்களை சுஷுமனா நாடி வழியாக அந்த நாடி மூலியமாக அந்த மனதை ஒருநிலைப்படுத்தி பிராணாயாமத்தின் மூலியமாக அந்த காற்றை நிறுத்தி அதை குண்டலினி என்று சொல்லக்கூடிய அந்த வாசியோகத்தின் மூலியமாக அந்த காற்றை மேலே எழுப்பி பொறுமையாக வந்து கொண்டிருந்தால் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்னை என்று சொல்லக்கூடிய சக்கரங்களெல்லாம் கடந்து புருவமத்தியாகிய அங்கே ஒரு பூட்டி இருக்குது. அந்த புருவமத்தி பூட்டை வைத்து அந்த பூட்டை ஜீவகாருண்யம் என்கின்ற ஒழுக்கத்தினாலே, ஐம்புல ஒழுக்கத்தினாலே, அடக்கத்தினாலே துறந்து அதன் மூலியமாக மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்தால் துரியம் என்கின்ற துவாதச பெருவெளியிலே சங்கரனோடு 2 கலந்து நாம் பிறவாமை என்கின்ற பேரின்பத்திலே நம்ம ஐக்கியமாக. இதற்கு தான் பெரிய சூட்சமோ. அதெல்லாம் தான் பெரிய அந்த வழி எல்லாருக்கும் வரும். அது வர வரைக்கும் பிறப்பு உண்டு. அந்த நிலைக்கு போகிற வரைக்கும் எது உண்டு? பிறப்பு உண்டு. அந்த நிலைக்கு போவதற்கான ஒரு பயிற்சி தான் இந்த புத்தக வழியெல்லாம். இந்த நூலுக்கான நிலம்லாம் என்ன? இந்த நூல்லாம் என்ன? அறிவை தெளிவுபடுத்துவதற்காக தானே தவிர அறிவை இந்த நூலு தரப்போகிறது இல்லை. ஞானத்தை இந்த நூலு தந்துடும் தயவுசெய்து நினச்சிடாதீங்க. ஞானத்தை எதுவுமே தராது. ஞானத்தை விளங்கப்படுத்தும். இதுதான் ஞானன்றத காட்டின் ஒழிய காட்டுதே தவிர இது ஞானத்தை தராது. ஏன்னா தந்தது வந்தது போகும்.
இது எதுவுமே ஞானத்தை தரப்போகிறது கிடையாது. இது அடியார் சித்த லட்சணம். அப்போ என்ன தெரியுது, உடம்பிலிருந்து நாம் வேறன்றது ஏதோ வார்த்தையால் அடியன்னு சொல்கிறேன், ஆனால் இது உங்கள் அக உணர்வில் ஒரு விஷயம் வரும். அது தியானங்கள் அது தன்னாலே வரும். அது நம்ம இப்போ தான் வரும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சொல்ல முடியாது. அந்த ஞானம் தன்னாலேயே அந்த உடம்புக்குள்ளே வரும். அது எப்பயா வரும், அது என்னைக்கு வரும், வளராது பாடுறவங்க பாதி இரவிலே பாதி ஏனை எழுப்பின்னு சொல்லுவாங்க. அது வர வரைக்கும் அந்த வழிபாட்டில் அதான் சொல்கிறேன், இடையறா அன்பின் பசுமரத்தானி அறைந்தாற் போல அந்த இடையறா அன்பில் நம்ம சுவாமியை வழிபாடு செஞ்சுன்னே இருக்கும். அவற்றை தன்னுடைய இயல்புகளாக கொள்கிறது. இவையெல்லாம் உயிருக்கு பொது இயல்புகளே ஆகும். திருவருள்தான் உயிர்களுக்கு உடம்பை கூட்டி உலக வாழ்வில் செலுத்தி மேற்கூறிய பொது இயல்புகளை அடையும்படி செய்கிறது. பொது இயல்பு என்பது இடையில் வருவது. அவ்வியல்புக்கு எப்பொருளின் சேர்க்கை காரணமோ அச்சேர்க்கை நீங்கும் போது அவ்வியல்பும் நீங்கிவிடும். அம்முறையில் மலங்களின் சேர்க்கையாகிய கட்டுநிலை நீங்கும் போது பிறப்பு இறப்பு சிற்றறிவு முதலிய பொதுவியல்புகள் நீங்கிவிடும். பொதுவியல்பு நீங்கினால் உயிர் தனது உண்மை இயல்பாகிய தன்னியல்பை பெறும். வியாபக அறிவு விரிந்த அறிவு என்பது உயிருக்கு உரிய தன்னியல்பு ஆகும். கட்டிநிலை நீங்கி முத்தி நிலையில் உயிர் தனக்குரிய இயற்கையாகிய வியாபக அறிவை பெறும். சிற்றறிவால் உலகப் பொருள்கள் அறிந்து வந்த சிறுமை நீங்கி தனது வியாபக அறிவால் இறைவனை அறிந்து அனுபவிக்கும். உயிருக்கு பார்த்தீங்கன்னா இயல்பாகவே இருக்கக்கூடிய அறிவு வியாபக அறிவுங்க. அதெல்லாம் சிந்தையில் வச்சுங்க. உயிருக்கு இந்த மூளையினால் வரக்கூடியது அறிவு இல்லை. புலன்களின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு அறிவு என்ற பேர் நன்று அற என்று உமாப சிவாச்சாரியர் ஒரு குரட்பால் நாம் சிந்தித்தோம். புலன்களின்றி ஒன்றும் புணராத புந்தி, இது இந்த உடம்பு இந்த உயிர் பார்த்தீங்கன்னா புலன்களின்றி ஒன்றும் புணராது இருக்கின்றது. ஆனால் புலன்கள் இன்றியே அறியக்கூடிய அறிவு தான் உயிரோடைய உண்மை இயல்பு. உயிரோட இயல்பு என்ன, அறிவே வடிவானது. உயிரோட இயல்பு என்ன, அறிவே வடிவானது. கடவுள் பேரறிவாளன், உயிர் சிற்றறிவு, அவ்வளோதான். அறிவு வடிவானது தான் உயிர். ஆனால் அறிவற்ற ஜடங்களோட சேர்ந்ததுனால சிற்றறிவு. இது எது, சிறு அறிவு. ஒன்றுல உயிரோட அறிவு ஒரு ஃபோக்கஸ் லைட்டுன்னு வச்சுங்க. இந்த உடம்புக்குள்ளே வந்ததுனால கிருஷ்ணால் விளக்கு லைட் வச்சுக்கல. கிருஷ்ணால் விளக்கு இருக்குதா இல்லையா, இப்போ காமாட்சி மலைகளை அந்த வெளிச்சத்தில் தான் இப்போ உயிர் இருக்குது. அதுவே நம்ம ஐயோ என்ன குழந்தை அறிவாகுதுன்னு சொல்லினுக்கிறோம். அது அந்த அறிவு இப்போ உயிருக்கு. ஆனால் உயிரோட அறிவு ஃபோக்கஸ் லைட் லெவலு. அது இறைவனோட அறிவு என்ன, சூரிய ஒளி அறிவு. சூரிய ஒளி அளவு இறைவனோட அறிவு, அவனோட வியாபகம். உயிரோட அறிவு ஃபோக்கஸ் லைட்டுன்னு எல்இடி பல்பு. ஆனால் இந்த உடம்புக்குள்ளே வந்த உடனே அந்த கிருஷ்ணால் விளக்கு அளவுக்கு தான் இந்த அறிவு வேலை செய்யுது. அதுக்கு மேலே அது போல. ஆனால் அது உயிருக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம ஃபோக்கஸ் லைட் அளவு நம்ம அறிவு இருக்குது. ஆனால் அது உண்மை. அது எப்போ தியானத்தின் மூலியமாக தான் உயிரை சாரும் போது தான் அப்படியே போகும். உடம்பு பட்டு தன்னாலே நீங்கும். அது பண்ணி பாருங்கள், ஒரு பேரானந்தம் இருக்குது உடம்புக்குள்ளே. அது இயல்பாகவே இறைவன் கொடுக்கணும். அவன் கொடுக்கலன்னா தன்னாலெல்லாம் வர்றதுக்கு குருவோட அருள் இருக்கணும். இறைவனோட திருவருளும் குருவருளும் வாச்சாதான் அந்த தியானத்தில் கரை தேர முடியும். தியானத்தை சொல்லிடலாம், இது பண்ணுங்க, மூச்சு காற்ற கவனிங்க, உட்காருங்க, பத்மாசனம் பண்ணுங்க, அதெல்லாம் சும்மா. அதெல்லாம் பயிற்சியில் ஆரம்ப கட்டத்தில். தியானம் பேசினே இருக்கும்போது கூட தியானத்தில் இருக்கலாம். பேசும்போது தியானத்தில் இருக்கலாங்க, இது பெரிய உண்மை. இது பேசினே தியானத்தில் இருக்கலாம், பூஜை பண்ணும்போது தியானத்தில் இருக்கலாம், பெரிய அபிஷேகம் போது தியானத்தில் இருக்கலாம். அது உங்களுக்குலாம் அடியன் தெரியுமா தெரியல. அவசியம் பௌர்ணமி பூஜைலாம் முழுக்கவே தியானத்தில் தான் இருப்பேன். ஆனால் தெரியாது, பார்க்கும்போது தியானம் பண்ணுறாமே தெரியாது. ஆனால் தியானத்தில் தியானம் அது இந்த சூத்திரம் புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எப்போ வந்து தியானத்தில் இருக்கலாம். எல்லா வேலையும் செய்யும் போது கூட தனிப்பட்ட முறையில் உட்காரணும்னு இல்லை, தியானத்தில் இருக்கலாம். அதுதான் அந்த பயிற்சி பல நாள் பயிற்சி பண்ணும்போது அந்த தியானத்துக்கான நுட்பம் தெரிஞ்சிடும். ஓ இதுதான் தியானம்னு தெரிஞ்சிச்சுன்னா எல்லாம் ஒரு சுற்றி நடக்கும். ஆனால் நீங்கள் ஒரு ஆனந்தத்தில் இருப்பீங்க. அது உங்களுக்கு எது மற்றவங்களோட எண்ணம் உங்களை பாதிக்காது. உங்களுடைய தேஜஸ் மற்றவங்களை ஈர்க்கும். நீங்கள் தியானத்தில் இருக்கும்போது
உங்களுடைய அந்த அருட்கருணை பார்வையும் உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த நேர்மறையான ஆற்றல்களும் அந்த பல உயிர்களை ஈர்த்து தள்ளும். அப்போ மற்றவங்களுடைய எண்ணம் நம்மளை பாதிக்காது தியானத்துக்கு போது. ஏன்னா நீங்கள் கூட்டத்தில் உட்காரும் போது பல பேரோட எண்ண அதிர்வலைகள்னு நீங்கள் பாதிக்கப்படுவோம். இதே பல பேர் தெரியுமா. அதனால தான் பல சேருவாரோடைய சேர்க்கையை பொறுத்து தான் நடவடிக்கை அமையன்னு எதை சொன்னாங்க. அவங்க கூட உட்காந்து அவன் எண்ணம் நம்மளை பாதிக்கும். ஆனால் தியானத்தில் இருக்கும்போது நம்மளுடைய அந்த நேர்மறையான பெரிய ஆற்றல் நம்ம அவங்களுடைய எண்ணம் நம்மளை உள்ள அனுமதிக்காது. நீங்களும் நிறைஞ்சு நிற்பீங்க அந்த அதிர்வலையில். அதான் தியானம். அந்த தியானன்றதுக்கு ஒரே உதாரணம் சொல்லட்டுங்களா, பெருசாக ஒன்றும் இல்லை. அதாவது இதை புரிஞ்சுங்க. ஒரு 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 குழம்புல உப்பு போடுறீங்க பார்த்தீங்களா, ஒரு குழம்பு எல்லாருக்கும் உப்பு போடுறீங்களா இல்லையா, அந்த ஒரு நொடியில் நீங்கள் தியானத்துக்கு போயிட்டு வரீங்க. இது ஏன் அந்த தியானத்தை போயிட்டு வரீங்க, அந்த உப்பு போடும் போது ஐம்புலனு உங்களுடைய எண்ணம் உங்களுடைய மனம் மூணும் உயிர், மனம் உடல் உயிர், இது மூணும் ஒத்துழைச்சு தான் உப்பு போடணும். ஏன்னா தன்னை போட்டால் கச்சிரும். கொஞ்சம் கவனம் வந்துட்டு போதா இல்லையா, இது இவ்வளோ போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். எப்பொழுது உங்கள் மனம் உடல் உயிர் மூணும் ஒன்றா நிற்கிதோ அதான் தியானம். பல பேர் நினச்சிக்கிறாங்க உடம்பு நீங்கிறது மனசை நீங்கிறது மூணும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். பல பேர் பாருங்க இங்கே உட்காந்துப்பான், தலையாட்டுவான், ஆள் வீட்டில் இருப்பான். யூனிஸ் எதை சொல்கிற தலையாட்டு, ஆனால் ஆள் வெளியே. சில பேர் பார்த்தா ஒரு ஆள் தலையாட்டுவான், உடம்பு வேற உடம்பு இடத்துல இருக்கும், உயிர் இடத்துல இருக்கும், மனசு இடத்துல. அந்த மூணுமே ஒரே கோட்டில் இருக்கிறது தான் தியானன்றது. மூணுமே ஒரே ஒன்றும் இல்லை. உங்கள் கவனம் அந்த ப்ரெசண்ட்டில் இருக்குதா அதான் தியானம். இப்போ இந்த வகுப்பில் இருக்கிறீங்களா, இந்த வகுப்பேவே நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா இதுவே ஒரு தியானம் தான். ஆனால் இந்த வகுப்பில் இருக்கும் போதே ஒழித்துடும் போதே உள்ள போய் தேங்காய் சட்னி அரைக்கணும், மாங்காய் சட்னி அரைக்கணும், அந்த கவனம் தான். அது தியானம் ஆகாது. அப்போ அந்த வாழ்க்கையே உங்களுக்கு தியானமாகிடும். அப்போ நீங்கள் நிகழ்காலத்தை சரியாக பயன்படுத்துவீங்க. எதிர்காலமும் உங்களை பாதிக்காது, கடந்த காலமும் பாதிக்காது. நீங்கள் முழுக்க 100% எதிர்காலத்தில் இருந்தீங்க சொன்னால் உங்களுக்கு ஜெயம். அப்போ நீங்கள் தியானத்தில் இருக்கிறீங்க, வெற்றி உங்களை நோக்கி வருது. அப்போ மனம் பெரும் செழிப்பில் இருக்கும். அப்போ நேர்மறையான எண்ணத்தில் உழல்வீங்க, மனசில் வேறு எந்த சிந்தனையும் வராது. அப்பொழுது தான் அவங்க தான் ஆன்மீகத்தில் கடை தர முடியும். யார் ஒருவர் நிகழ்காலத்திலேயே தன் மனத்தை அந்த மன உடல் உயிரை வச்சுக்கிறாங்களோ அவங்க தான் தியானத்துலேயும் ஆன்மீகத்துலேயும் புத்தகம் படிக்கிறதுலையும் பல புத்தகங்களை எழுதுறதுலையும் சைவ சித்தாந்தங்களை உணர்வதிலையும் தத்துவ தாத்துவத்தை அனுபவிக்கிறதுலையும் கடை தேர முடியும். ஏன்னா அவங்க தான் அப்போ தான் அந்த நூலுக்குள்ளே அவன் கருத்தாக உள்ளே போயிடுவான். ஏன்னா அவன் மொத்த கவனமும் அங்கே இருக்கும். அதே மாதிரி ஒரு கல்வியில் ஒருத்தன் பெரிய தேர்ச்சி அடைகிறானா கூட அவன் அந்த நூலில் கவனமாக இருந்துக்கிறான், ஸ்ரத்தையாக இருந்துக்கிறான். அதனால தான் அவன் தேர்ச்சி அடைந்து. அதுதான் தியானம். அதனால அடியா சிந்தையில் வச்சு திருவருள்தான் பக்குவமுற்ற உயிருக்கு மும்மலங்களின் தொடர்பை அறுத்து உடம்பின் சார்பை நீக்கி அவற்றால் உண்டான பொது இயல்பாகிய சிற்றறிவையும் ஒழித்து தன்னியல்பாகிய வியாபக அறிவை விளங்கச் செய்து இறைவனை உணரும்படி செய்கிறது. உயிருக்கு பொதுவியல்பு தன்னியல்பு என்னும் 2 இயல்புகள் உள்ளன என்பதும் பளிங்கிற்கு பொதுவியல்பும் தன்னியல்பும் சூரியனது ஒளியால் விளங்குவது போல உயிரெடுத்த விருவகை இயல்புகளும் இறைவனது திருவருளாலேயே விளங்குவன என்பதும் இச்செய்யுளில் உணர்த்தப்பட்டன. இதனால் உயிர்கட்கு பெத்தம் முத்தி 2னையும் தருவது திருவருளே என அறிதல் வேண்டும் என்பது கூறப்பட்டது. குறிப்பு: கல் என்பது பளிங்கு கல்லை குறிக்கும். பொன் என்பதற்கு சூரியன் என்பது பொருள். நிறம் என்பது ஒளி. சூரிய ஒளியை பொன்னிறம் என்றார். மண் தலைவன் இங்கு இறைவனை குறிக்கும். இறைவனது ஒளியாகிய திருவருளை மண்ணிறம் என குறிப்பிட்டார். பூ உலகம். இது ரொம்ப ஒன்றும் நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். இந்த குறட்பாவோட கருப்பொருள் என்னன்னா, பளிங்குக்கல் சூரிய ஒளி உதவியில தான் தன்னையும் அறிஞ்சிக்குது, பிற பொருள்களையும் வெளிக்காட்டு. அதே போல தான் உயிரும் இறைவனோட திருவருளால் தான் தன்னையும் அறிஞ்சிக்குது, இந்த பிற பொருள்களையும் அறிந்து கொள்கின்றது. இதுதான் இந்த குறட்பாவுடைய மையம் சொல்லி நாம் நிறைவு செய்து கொள்கின்றோம்.